தாவேகாவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க திமுக கடுமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 3 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க லாஸ்ட் 3 மாசத்துல, ஆகஸ்ட்ல இருந்து. அதுவும் பெண் நிறுவனம், அவங்க பே பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. அப்போ அரசியலா அவங்க அந்த அளவு தீவிரமா அணுகுறாங்க. அவர்களுடைய ஒரே குறிக்கோள், இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வராம இருக்கணும் அப்படின்னா இங்க தாவேக்கான்னு ஒரு கட்சி இருக்கு, அதனால நடந்துரும். இப்ப அந்த கட்சியை முடக்கணும், இல்ல கெட்ட பேர் உண்டாக்கணும், இல்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடணும். தாவேக்காவுக்கும் நிறைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, நிறைய இடத்துல வந்து. அதனாலதான் இவ்வளோ பே பண்ணி அவங்க பொருளை கலப்பினா கூட எங்களை மாதிரி ஒருத்தர் அது தப்பு இதுதான் கரெக்ட்னு சொல்ல முடியுது. இன்னைக்கு காலையில முக்கியமான மெயினான ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயும் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு காப்பி கொடுத்ததை எடுத்து போட்டு இங்கே பாருங்க சிரிச்சுக்கிட்டு பேசுகிறாங்க, இவங்கெல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்னு போடுறாங்க. அப்போ நீ உங்களுடைய நோக்கம் என்ன? தூய்மை பணியாளர்கள் எங்களுடைய தென் சென்னை மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து குறைய சொல்லிக்கிட்டு இருக்கதை லாங் ஷாட் வீடியோ எடுத்து இங்கே பாருங்க அவங்க மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு போட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நெகட்டிவாக என்னென்னதான் பயன்படுத்த முடியுமோ ஒன்றும் இல்லை. மாஃபிங் பண்ணி த்ரிஷா அவர்களும் விஜயும் உட்கார்ந்து தீபாவளி கொண்டாடின மாதிரி போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் அவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த நோக்கத்தெல்லாம் எங்க வெர்ச்சுவல் வாரியார் முறியடிச்சுக்கிட்டே இருக்கோம்.